ஹலோ நான் ஜெயசங்கர் பேசுறேன். இன்னைக்கு நான் பேச டாபிக் எதை பத்தி சொல்லி பார்த்தோன்னா, சரி பிப்ரவரி 1 2025 ஒவ்வொரு வருடம் பிப்ரவரி 1 நம்ம இந்தியாவோட பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த தாக்கல் செய்யக்கூடிய டாக்குமெண்ட் பேர் என்ன சொல்லி பார்த்தோம்னா பட்ஜெட். அந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கு, எந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் புதுசா அறிவிச்சிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோ டாபிக் என்ன சொல்லி பார்த்தோம்னா 2025 யூனியன் பட்ஜெட். அந்த விஷயத்தை பத்தி தான் நீ பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இந்த பட்ஜெட்டுங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா பட்ஜெட்டுங்கிறது மாசம் மாசம் போடக்கூடிய விஷயமா தான் இருந்திருக்கும். வீடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாவே இருந்தாலும் சரி, இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பட்ஜெட்டுங்கிறது ஒரு பேசிக் புரிதல் என்ன வேணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுல எப்படி நமக்கு இருக்கக்கூடிய பணத்தை எந்த வகையில செலவு பண்ணலாம், எதுக்கு எந்த அளவுக்கு அலோகேட் பண்ணானா ஒரு விஷயத்துக்கு மட்டும் செதுக்கி வைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எதுக்குதான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு போடுவோம்ல. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மாசத்துக்கு காய்கறிக்கான பில் இந்த அளவுக்கு தான் செலவு செய்யணும். அதே சமயம் தியேட்டருக்கு போனா என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேணும்னா இந்த அளவுக்கு தான் செலவு செய்யணும். அது மட்டும் இல்லாம கரண்ட் பில்லுக்கு இந்த அளவுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு எழுதி வைப்போம்ல. அந்த கணக்கு மாதிரி எழுதி வைக்காதான் பட்ஜெட்னு சொல்றது. அதாவது அடுத்த மாசத்துக்கான செலவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காகவும், அதே சமயம் நம்ம எந்த அளவுக்கு சேமிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த பட்ஜெட்டுங்கிறது நம்ம எழுதி வைக்கிறோம். அதே மாதிரிதான் ஒரு நாட்டுக்கும் பட்ஜெட்டுங்கிறது தயாரிக்கப்படுதுங்கிறது ஒரு பேசிக் புரிதல் நமக்கு வேணும். அடுத்து பார்த்தோம்னா பட்ஜெட்டுங்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்ப்போம். பட்ஜெட்டுங்கிற வார்த்தை பிரெஞ்சு மொழியில இருந்து வருது. பொகேட் அப்படின்னு சொல்லி வார்த்தையில இருந்தா வருது. இந்த பொகேட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அதாவது பார்த்தோம்னா ஒரு லெதர் பேக் சொல்லி அர்த்தம். ஏன் லெதர் பேக் சொல்லி வைக்கிறாங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போதுதான் அந்த லெதர் பேக்ல தான் பல பேப்பர்ஸ் அடுக்கி வச்சு அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அதை மக்களுக்கு பிரசென்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி பார்லிமெண்ட்ல பிரசென்ட் பண்ணுவாங்க. அது மாதிரிதான் நம்மளோட நாட்டிலும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து லெதர் பேக்ல தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்ஸப்ஷனா 2017 மட்டும் டிஜிட்டலான பட்ஜெட் தாக்கல் நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு டேப்லெட், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ல டாக்குமெண்ட் பண்ணி அது மாதிரி பேப்பர்லெஸ் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆனா பார்த்தோம்னா இன்னைக்கு பாரம்பரியமா அந்த சிவப்பு கலர் லெதர் ஜாக்கெட் வச்சுப்பட்ட ஒரு பட்ஜெட் கவர் தான் யூஸ் பண்ணப்படுது. நம்ம ஸ்டேட் எம்ப்ளத்தோட, அதாவது அசோகா சக்கர சிங்கங்கள் பார்த்திருப்போம்ல, அந்த ஸ்டேட் எம்ப்ளம் அஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு லெதர் பேக்ல தான் பினான்சியல் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வராங்க பட்ஜெட்டை. இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ள பட்ஜெட்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த 3வது காலகட்டம் இது. இந்த 3வது காலகட்டத்தை பிரசன்ட் செய்யக்கூடிய முதல் பட்ஜெட்டா அமையுது இந்த பட்ஜெட் 2025க்கான பட்ஜெட்டுங்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த பட்ஜெட்ல பினான்சியல் மினிஸ்டர் ரெக்கார்டுங்கிறது ஒரு மெயின்டைன் பண்ணப்படுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகமான அளவுக்கு பட்ஜெட் தாக்கல் செய்த பினான்ஸ் மினிஸ்டராக இப்ப இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தான் தகுதியா இருக்காங்க. அவங்க பார்த்தோம்னா 8வது முறையா இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு அதிகபட்சமான அளவு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச ஒரு பினான்சியல் மினிஸ்டர் அங்கீகரிக்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான பட்ஜெட்டா அது கருதப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அடுத்த வருடம் வரக்கூடிய பீகார் தேர்தலை முன்னிட்டு இந்த பட்ஜெட் அதிகமான அளவுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது அதிகமா அமைஞ்சிருக்கு. இந்தியால இது வரைக்கும் எந்த அளவுக்கு செலவாயிருக்கு, எந்த அளவுக்கு வருவாய் வந்திருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்மளோட பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு விவரங்களை பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய வருவாய், அந்த வருவாய் எந்த அளவுக்கு இருக்கு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய ரூபாய் மதிப்பீட்டுல நமக்கு 34.96 ட்ரில்லியன் அளவுக்கான வருவாய் இருந்திருக்கு. இது யூஎஸ் டாலர்ஸ்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 மில்லியன் இருக்கக்கூடிய அளவுக்கான பண மதிப்பீடுங்கிறது. அதுக்கடுத்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவீனங்கள் சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு வந்திருக்கும் சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பீட்டுல 50.65 ட்ரில்லியன் அளவுக்கு வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு செலவுன்னு சொல்லி பார்த்தோம்னா யூஎஸ் டாலர்ஸ்ல 590 பில்லியன் அளவுக்கான யூஎஸ் டாலர்ஸ் அளவுக்கான செலவு இருக்கும்போது வந்திருக்கு. சரியா நம்மளோட மனசுக்கு புரியுற மாதிரியான விஷயத்துல சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு 34 ரூபா நமக்கு வருவாயா வந்திருக்குன்னா செலவு 50 ரூபாயா நடந்திருக்கு. அதுதான் பட்ஜெட் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது ரெவன்யூவும் சரி எக்ஸ்பெண்டிச்சரும் சரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது வருவாயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, செலவினமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் இந்திய ரூபாயில பட்ஜெட்ல முக்கியமான விஷயமா அமைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து நமக்கு என்ன சொல்றாங்க, டெபிசிட் சொல்லி பார்த்தோம்னா எக்ஸஸா இருக்கக்கூடிய பண மதிப்பீடுங்கிறது. பணம் எந்த அளவுக்கு எக்ஸஸா நம்ம இந்தியாவில இருந்திருக்கு, எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ், இது பெர்சன்டேஜ் அளவீடு சொல்லுவாங்க. அதாவது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸஸா இருந்திருக்கோ அதுதான் டெபிசிட் பணம் சொல்லுவாங்க. அந்த டெபிசிட் பார்த்தோம்னா நமக்கு 4.4% இருக்கு. அதாவது பார்த்தோம்னா நமக்கு எக்ஸஸா இருக்கக்கூடிய பணம் அளவுங்கிறது குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க இந்த வருஷத்துல. அதுல அடுத்து நமக்கு என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா டெப்டோட பெர்சன்டேஜ் நம்ம ஜிடிபில எந்த அளவுக்கு இருக்கு சொல்லி பார்த்தோம்னா 56.1% இருக்கு. இது போன வருஷத்தை விட ஜிடிபி இருக்கக்கூடிய டெப்ட்ங்கிறது, அதாவது கடன் சுமைங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிவிக்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது அறிவிக்கக்கூடிய விஷயமா பணத்தின் அடிப்படையில் கூட கால்குலேஷன் பேஸ்டா கூட அறிவிக்கப்பட்ட விஷயங்களா அமைஞ்சிருக்கு.
அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம எல்லாமே பட்ஜெட்டை வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக பட்ஜெட் தாக்கல் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியா பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் அப்படி பிப்ரவரி 1 நம்ம பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தெரியும். சரியா பார்த்தோம்னா காலை 11 மணி அளவுக்குல வந்து நிர்மலா சீதாராமன் நமக்கு பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கவங்க தாக்கல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க கம்ப்ளீட் செஞ்சு முடிச்ச உடனேவே இந்தியா பட்ஜெட் .gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளத்துல இந்த முழு பட்ஜெட்டுக்கான விவரங்களும் அறிவிக்கப்படும். இந்த பட்ஜெட் வந்து என்னவா படிச்சாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டுங்கிறது 60 பக்கங்கள் இருக்கக்கூடிய பட்ஜெட்டா வந்து அமைஞ்சிருக்கு. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்தடுத்து நம்ம விஷயங்களை பார்ப்போம். இதுல கூட மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கு அடுத்து பாருன்னா பர்டிகுலர் ஒவ்வொரு திட்டங்களும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இன்க்ளூட் பண்றேன். இந்த மேஜரா அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு அடுத்து டீட்டெயிலான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சொல்லிட்டு செகண்ட் சொல்றேன். இந்த மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்ஸேஷன் பேஸ்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த டாக்ஸேஷன் பேஸ்டான அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்றாங்க சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து 0 டாக்ஸேஷன் அப் டு ₹12 lakhs ஆஃப் இன்கம் வந்து சொல்றாங்க. அதை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு வருவாய் வந்து அமைஞ்சிருக்கோ அந்த அளவு வருவாய்க்கான பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸுங்க நம்ம பே பண்ணுவோம். இந்த வருஷம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 12 லட்சம் வரைக்குமே வருவாய் ஈட்டுக்கூடிய நபருக்கு வந்து பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் விலக்கு அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ்டா இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டாக்ஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் வந்ததுக்கு இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நிறைய அளவுக்கான மக்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுது. அதுவும் முக்கியமா பார்த்தோம்னா பட்ஜெட்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து இது பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கு மென்ஷன் பண்ற அளவுக்கு கவர்மெண்ட் இதை முக்கியமான விஷயமா கருத்துது. அதுக்கு அடுத்து அவங்க என்ன அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பாயிண்ட்ஸ் வைஸா எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் வைஸா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க டிடிஎஸ் ரேஷனலைசேஷன் சொல்றாங்க. அதாவது டிடிஎஸ்ல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். அதாவது மூலமா இருக்கக்கூடிய பணத்துல இருந்தே அதாவது முதல் பணமா இருக்கக்கூடிய பணத்துல இருந்தே டாக்ஸ் டிடக்ஷன் அதாவது வந்து வரியை வந்து மைனஸ் பண்ணி எடுக்கிறது. அந்த விஷயத்த வந்து பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 50,000 சொல்லியிருந்தாங்க. அது வந்து 50,000 1 லட்சமா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிமிட் அதாவது லிமிட்னா இப்போ 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து இது பண்ணும்போது இந்த டாக்ஸ் டிடக்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு இந்த டிடிஎஸ் ரேஷனலைசேஷன்ல. அதுக்கு அடுத்து இம்பார்ட்டண்டா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் சொல்றாங்க. அதாவது நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு நான் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம்ல அந்த அக்கௌண்ட் நான் வந்து சேவ் பண்ணும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 29 ஆகஸ்ட் 2024 இருந்து இண்டிவிஜுவல்ஸ் எடுக்கக்கூடிய பணத்துக்கு வந்து எக்ஸம்ஷன் ஃப்ரம் டாக்ஸ் வருவாங்க. அதாவது அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி அதே நம்ம எடுக்கக்கூடிய பணத்துக்கு வந்து டாக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான அறிவிப்பா வந்து மக்களுக்கு வந்து இருக்கு. பயன்படக்கூடிய அறிவிப்பாவும் இந்த அறிவிப்புங்கிறது இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா டைம் லிமிட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஃபைல் ரிட்டர்ன்ஸ். அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து இன்கம் டேக்ஸ் இப்போ 12 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஸ்டாஃப்லாம் யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்ஸ்ங்கிறத செய்வாங்க. அதாவது இவங்களுக்கு இந்த வருஷத்துல இந்த அளவுக்கு வருவாய் வந்திருக்கு, இந்த அளவுக்கு செலவினம்ங்கிறது நடந்திருக்கு, அது மட்டும் இந்த வருவாய்க்கு வந்து இவங்க இந்த அளவுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதோட சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மூலமா இந்த மாதிரி ஃபைலிங்கிறது செய்வோம். இது மாதிரி செய்யும் போது பார்த்தோம்னா அதுக்கு வந்து டைம் லிமிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 வருஷத்துல இருந்து 4 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிட்டர்னுக்கான லிமிட் டைம்ங்கிறது அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயமா வந்து இந்த டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து முக்கியமான டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸ் என்ன பார்த்தோம்னா நியூ டாக்ஸேஷன் பில். அதாவது போன வருஷம் வரைக்கும் இந்த டாக்ஸேஷன் பில்லுக்கான ஸ்லாபை வந்து மாத்தி இந்த வருஷம் புது வகையான டாக்ஸேஷன் பில்லை வந்து ஸ்லிப்பை வந்து கொண்டு வந்து அந்த ஸ்லாபை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான பில் வந்து அடுத்த வாரத்துல பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர்ல எந்த அளவுக்கு வந்து திட்டங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏற்படுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புது வகையான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த யோஜனால என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாடு அளவுல வந்து ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 100 மாவட்டங்கள் எந்த வகையில இருக்கணும்னா அக்ரிகல்ச்சரை மூலாதாரமா செய்யக்கூடிய தொழிலா இருக்கக்கூடிய மாவட்டங்களா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம நாட்டுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா கன்னியாகுமரி அக்ரிகல்ச்சர் தான் ஃபர்ஸ்ட் பேஸ்டா இருக்கிற தொழில செய்யக்கூடிய மாவட்டமா இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து சேர்த்து 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அளவுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தா இந்த சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு இது அக்ரிகல்ச்சர் ரீதியாக ஹெல்ப் பண்றதுக்காகவும் அதே சமயம் எந்த அளவுக்கு ஃபார்மர்ஸ் வந்து அதை பயன்பெறுவாங்க சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 கோடி அளவுக்கான ஃபார்மர்ஸ் வந்து இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லி அறிவிக்கப்படல. ஆனா அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து இந்த யோஜனா மூலமா கிடைக்கும். யோஜனா பிளான் நினைக்கிறேன் அந்த பிளான் மூலமா கிடைக்கும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து முக்கியமா என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா மக்கானா போர்டு வந்து பீகார்ல செட்டப் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த முழு பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா பீகார்ல அதிகமான அளவுக்கான பொது வகையான இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏற்படுத்துறதுக்கு ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த வருஷம் வந்து பீகாருக்கு வந்து தேர்தல் வர்றதுனால இந்த அனௌன்ஸ்மெண்ட் பீகாருக்கு வந்து அதிகமான அளவுக்கு ஏற்படுத்துறாங்க. இதுல பாத்தோம்னா மக்கானா போர்டு மக்கானாங்கிறது ஒரு வகையான நட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்ப வந்து கேஷ்நட் எப்படி முந்திரி பாதாம் எல்லாம் எந்த மாதிரியான நட்ஸ் அமைச்சிருக்கோ அதே மாதிரி மக்கானாங்கிற நட்
அது வந்து என்ன சொல்றாங்க, வாட்டர் லில்லி சீட்ஸ் சொல்றாங்க. இந்த வாட்டர் லில்லி சீட்ஸ் ஹிந்தி வந்து மக்கானா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. உலகளாவிய அளவுல இந்தியா தான் மக்கானால மேஜரான ப்ரொடியூசரா இருக்கு. அதே சமயம் இந்தியாவில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதிகமான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாநிலம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பீகார் தான் அதிகமான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால அந்த மக்கானா ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்றதுக்காக இந்த மக்கானா போர்டுங்கிறத கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அறிவிச்சிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா ஆத்ம நிர்பாரதா ஃபார் பல்சஸ் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஆத்ம நிர்பாரதா சொல்லிட்டு என்ன அர்த்தம்னா சுயசார்பின்மை, சுயசார்போடு இருக்கக்கூடிய தன்மையை சொல்றாங்க. அதாவது நமக்கான தேவைகள் நாமளே பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை தான் இந்த ஆத்ம நிர்பாரதா அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்டது பல்சஸ் சொல்லி பார்த்தோம்னா பருப்பு வகைகள் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு நாமளே வந்து சார்ந்திருக்க மாதிரி நம்மளோட தேவைகளை நாமளே பூர்த்தி செஞ்சுக்கணும். அதுக்கான அளவுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த பருப்பு வகை உற்பத்தி செய்யறதுக்கான உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பையும் வந்து இந்த பட்ஜெட்டை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ஹான்ஸ் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் சொல்றாங்க. இந்த என்ஹான்ஸ் கிரெடிட் ஃபெசிலிட்டினா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மக்களுக்கு அதிகமான அளவுக்கு கடன் உதவித்தொகைகளை வழங்குறதா இருக்கட்டும். அது மட்டும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் சொல்றாங்க. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்னா 3 to 6 மாசங்களுக்குள்ள நம்ம திரும்பி பே பண்ண வேண்டியது லோன்ஸ். இந்த மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸ் அதிகமான அளவுக்கு மக்களுக்கு வந்து கொடுக்கணும், இந்த கடன் உதவி செய்யணும் அப்படிங்கிற ரீதியில வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கிற லெவலில் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அடுத்து சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன் ஃபீல்ட்ல வந்து முக்கியமான அறிவிப்புகள்லாம் என்ன கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட பெரிய ஐஐடிஸா கூட 5 ஐஐடிஸ், இது ஐஐடி மெட்ராஸ், பாம்பே, கான்பூர், இந்த மாதிரி ஐஐடிஸா இருக்கு. இந்த ஐஐடிஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபெல்லோஷிப்ஸ் வந்து அறிவிக்கிறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பிஎம் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து 10,000 ஃபெல்லோஷிப்ஸ், அதாவது பார்த்தா டெக்னிக்கல் ரீதியில கூட ரிசர்ச்சர்ஸ் தான் வந்து செய்யறதுக்கான ஃபெல்லோஷிப்புங்கிறது உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் மாதிரி. இந்த திட்டத்துல வந்து மாணவர்கள்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி ரிசர்ச் செய்யறாங்களோ இந்த டெக்னாலஜிக்கல் பேஸ்டான ரிசர்ச் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி ரிசர்ச் செய்யறவங்களுக்கு வந்து இந்த உதவித்தொகை வழங்கப்படுறது இன்க்ரீஸ் செய்யப்படணும் அடுத்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து மேஜரான விஷயம் என்ன சொல்லி சொல்றாங்கன்னா ஜீன் பேங்க் ஃபார் கிராப்ஸ் ஜெர்ம் பிளாசம் சொல்றாங்க. அதான் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு வகையான சீட்ஸ் விதைகள் பார்த்தோம்னா விதைகள் ஜெர்ம் பிளாசம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஜீன் பேங்க்குங்கிறது உருவாக்கப்படணும். அதான் பார்த்தோம்னா ரொம்பவே அரிதான வகையில் இருக்கக்கூடிய அந்த பல பிளான்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இல்லை கிரெயின்ஸ் ஆகட்டும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து சரியா பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒரு ஜீன் பேங்க் உருவாக்கணும். அது போல நாட்டில் 2வது ஜீன் பேங்க் உருவாக்கணும். அது கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் இருக்கக்கூடிய ஜெர்ம் பிளாசம் சேவ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து இந்த யூனியன் பட்ஜெட்ல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய மற்ற சில வந்து திட்டங்களை என்ன அறிவிச்சிருக்காங்க சொல்லி பார்ப்போம். அதுக்கு அடுத்து இந்த யூனியன் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கூறுகளை எந்த அளவுக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு செக்ரிகேட் பண்ணி ஃபெசிலிட்டேஷன் கொடுத்துருக்காங்க சொல்லி பார்ப்போம். இதுல கொடுத்துருக்கூடிய பல முக்கியமான திட்டங்கள்லாம் பார்த்தா பினான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட சரியா கூட சில முக்கியமான திட்டங்கள் மட்டும் நான் அதை குறிப்பிடுறேன். அதான் என்ன சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வந்து குறிப்பிடுறது வந்து பார்த்தோம்னா இந்த 12 லட்சம் வரைக்கும் இன்கம் இருக்கவங்க டாக்ஸ் எக்ஸப்ஷன் இருக்கிறத கவர்மெண்ட் வந்து இதுலயும் வந்து முதல் திட்டமா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த யூனியன் பட்ஜெட்ல வந்து 4 முக்கியமான இன்ஜின்ஸ் வந்து ரெகனைஸ் பண்றதா சொல்றாங்க. அது வந்து அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இஸ், அது மட்டும் எக்ஸ்போர்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த 4த்தையும் வந்து மேஜர் கான்சன்ட்ரேட் பண்ண போறாங்க இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆத்ம நிர்பாரதா இன் பல்சஸ் அதுக்கான மிஷன் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கான முயற்சிகளை முழுமையா மேற்கொள்ளணுங்கிறதுக்கான அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா 50,000 அடல் டிங்கரிங் லேப்ஸ் சொல்றது, அதாவது சயின்ஸ் பேஸ்டா இருக்கக்கூடிய, அதாவது ப்ராஜெக்ட் செய்யறதுக்காகட்டும், அசைன்மெண்ட் செய்யறதுக்காகட்டும், இன்னோவேஷனா இருக்கக்கூடிய ஐடியாஸா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்காக அடல் டிங்கரிங் லேப்ஸ்ங்கிறதுக்கு அது இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் 50,000 அளவுக்கான இந்த டிங்கரிங் லேப்ஸ்ங்கிறத ஏற்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ள 120 மாவட்டங்களை பார்த்தோம்னா முக்கியமாக கூடிய கிராமங்கள், ரொம்ப பின்தங்கியுள்ள கிராமங்கள்ல போஸ்ட் ஆஃபீஸ்க்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது கொண்டு வரணும், அதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமா என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா ஜிஐஜி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஐடென்டிட்டி கார்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க தனியாக ஐடென்டிட்டி கார்ட்ஸும் கொடுக்க சொல்றாங்க. இந்த ஜிஐஜி ஒர்க்கர்ஸ் தான் யாரும் சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் வேலை செய்யறாங்கல்ல, ஃபுட் டெலிவரி ஆப்ஸா இருக்கட்டும், அது பொருளை கொண்டு போய் மாற்றி கொடுக்கக்கூடிய ஆப்ஸ் வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் ஜிஐஜி ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிளிங்கெட் இது மாதிரியான இதெல்லாம் வேலை செய்யறவங்க பார்த்தோம்னா ஜிஐஜி ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. இவங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதே சமயம் இவங்களுக்கு ஐடி கார்டை கொடுக்கணும். ஐடி கார்டு கொடுக்கும்போது என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா இவங்க ரிஜிஸ்டர்டு ஒர்க்கர்ஸா மாறிடுவாங்க. அதாவது பார்த்தோம்னா அன்ஆர்கனைஸ் செக்டரா இருக்கு, இந்த செக்டருங்கிறது ஆர்கனைஸ்டு செக்டரா மாறும். இது ஆர்கனைஸ் செக்டரா மாறதுனால இவங்களுக்கு சரியான அளவில் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே சமயம் அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கறதா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக சொல்றாங்க. இது மிகவும் நல்ல திட்டமா வந்து அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா அந்த அர்பன் சேலஞ்ச்ல வந்து சிட்டிஸ் வந்து க்ரோத் ஹப்ஸா மாத்துது.
அதாவது இரண்டாம் தர சிட்டிஸாகவும் மூன்றாம் தர சிட்டிஸாகவும் இருக்கக்கூடியதான் பார்த்தோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இதுல இருந்தா முதல்கட்ட சிட்டிஸை வளர்ந்த மாவட்டங்களா இருக்கக்கூடியதான் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நிலையை பின்தங்கியுள்ள மாவட்டங்களா என்ன சொல்லி பார்த்தோம்னா சேலம் ஆகட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், திண்டுக்கலா இருக்கட்டும், அது மாதிரி மாவட்டங்களா பார்த்தா இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய மாவட்டங்களா இருக்கும். இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் மேம்படுத்தி முன்னேற்றணும். அது மட்டும் இல்லாம அது மேம்படுத்தி முன்னேற்றத்தை மட்டும் இல்லாம அங்க புதுசா இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும். அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. ஆனா என்னென்ன மாவட்டமும் சொல்லிட்டு அறிவிக்கல. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா பிரைவேட் செக்டர்ல ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எவ்வளவு கோடி அலோகேட் பண்றாங்க, 20,000 கோடி அளவுக்கான அலோகேஷன்கள் உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது மாதிரி பிரைவேட்டா கூடிய ரிசர்ச்சா செய்யறவங்க இருக்கட்டும், அதாவது தனியார் மயமா கூடிய ரிசர்ச் செய்யறது, ஆய்வறிக்கைகளை உருவாக்குறதும் ஆராய்ச்சிகளை உருவாக்குறதும் பார்த்தோம்னா இது 20,000 கோடிங்கிறது இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான சொல்ல பார்த்தோம்னா மேனுஸ்கிரிப்ட்ஸை ரீட் பண்றதுக்கும் அதை சேவ் பண்றதுக்கும் கியான் பாரதம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வர போறதா சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து உருவாக்கணும். அதாவது பார்த்தோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல சென்டர் வந்து உருவாக்கணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் செஞ்சு அதை உருவாக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 500 கோடி அளவில் இருக்கக்கூடிய வகையில இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சென்டர் உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியமா ஜன் விஸ்வாஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு 2.1 சொல்லி அறிவிக்கப்படுறாங்க. இதுல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 ப்ராவிஷன்ஸ் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ண போறாங்க. அதாவது இது வரைக்கும் குற்றங்களா பார்க்கப்பட்ட தண்டனைகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அது குற்றம் இல்லைன்னு சொல்லி அறிவிக்க போறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 100 வகையான ப்ராவிஷன்ஸ் அது செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பழைய காலத்திலே இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய செயலாகக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இதுவும் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு சொல்லிட்டு மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா அது முக்கியமா சொல்லக்கூடியது பேட்டரி ப்ரொடக்ஷன். அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸா இருக்கக்கூடிய இவி வெஹிக்கல்ஸா இருக்குல்ல, அந்த வெஹிக்கல்ஸ்க்காக இருக்கக்கூடிய பேட்டரிஸ் அதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் வழங்குறாங்க. அதனால பார்த்தோம்னா லித்தியம் பேஸ்ட் பேட்டரிஸ் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அதோட காஸ்ட் குறையுங்கிறது ரொம்பவே நல்லா தெரியப்படுது. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டிடிஎஸ்ஸா இருக்கக்கூடிய அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிடிஎஸ் அளவுல குறைக்கிறாங்க. அதாவது 50,000 இருந்து 1 லட்சமா லிமிட் மாத்துறேன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அந்த லிமிட் கொண்டு வராங்க. இதெல்லாம் தான் முக்கியமா அந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய சம்மரி பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடியது. அதான் முக்கியமான திட்டங்கள் நான் தொகுத்து இதுல கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த பட்ஜெட் அறிவிக்கும் போது நிர்மலா சீதாராமன் அதாவது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சப்கா விகாஸ்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. சப்கா விகாஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா எல்லோருக்குமான முன்னேற்றம் அப்படிங்கிற ரீதியில அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த பட்ஜெட் அதிகமான அளவு கவனிச்சு முயற்சி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த 6 பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜீரோ பாவர்ட்டி. இந்த ஜீரோ பாவர்ட்டினா பாவர்ட்டி இல்லாத தன்மை, வறுமை இது இல்லாத தன்மையை உருவாக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் ஆகும். செகண்ட் பிரின்சிபல் 100% குட் குவாலிட்டி ஸ்கூல் எஜுகேஷன். அதாவது பள்ளி கல்வியை அதிகமான 100% நல்ல குவாலிட்டியோட கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியும். மூணாவது விஷயமா ஹை குவாலிட்டி அஃபோர்டபுளான ஹெல்த் கேர், அதாவது மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையை மேம்படுத்துறதுக்கான முயற்சியும். நான்காவது பாயிண்டா ஸ்கில்டு லேபருக்கு நல்ல மீனிங்ஃபுல்லான எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அவங்க வேலை செய்யக்கூடிய விஷயத்த நல்ல முறையான வேலையை அமையணும், அதுக்கான விஷயங்களுக்கான கவனிக்கிறதும். அதுக்காக 5வது விஷயமா பார்த்தோம்னா உமனை எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல, அதாவது பெண்கள் இந்த மாதிரி பொருளாதார முயற்சிகளையும் ஆக்டிவிட்டிஸ்ல கிட்டத்தட்ட 70% பெண்களையும் ஈடுபடுத்த வைக்கணும். அதுக்கு அடுத்து 6வது பாயிண்டா என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா ஃபார்மர்ஸ் நம்ம நாட்டை ஃபுட் பேஸ்கெட் ஆஃப் வேர்ல்ட், உலகத்தின் உணவு கூடையா நம்ம நாட்டை மாத்துறதுக்கு ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் இந்த விகசித் பாரத்துக்கான ஒரு முக்கியமான 6 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. 6 பிரின்சிபல்ஸ் சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த 6 பிரின்சிபல்ஸையும் மேம்படுத்தினாலே நம்ம நல்ல முறையில நம்ம நாட்டை முன்னேற்ற முடியும் அப்படிங்கிற ரீதியில பட்ஜெட் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 4 மேஜரா இருக்கக்கூடிய டொமைன்ஸ் ஹைலைட் பண்றாங்க இந்த யூனியன் பட்ஜெட்ல. அதை இன்ஜின்ஸ் ஆஃப் பட்ஜெட் சொல்றாங்க. அதாவது இந்த பட்ஜெட்டை இயக்கக்கூடிய இன்ஜின்ஸாவே இந்த 4 விஷயங்கள் தான் அமைச்சுக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், அதுக்கடுத்து எம்எஸ்எம்இ, அதுக்கடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அப்படி இந்த 4 விஷயங்கள் தான் முக்கியமான இன்ஜினா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்களே, அதுவும் இந்த யூனியன் பட்ஜெட்டோட மிக முக்கியமான திட்டமா அறிவிக்கப்பட்டதே ஜீரோ டாக்ஸேஷன் ஃபார் until ₹12 lakhs ஆஃப் இன்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது 12 லட்சம் வரைக்கும் வருஷ சம்பளமா சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா ஜீரோ டாக்ஸேஷன் சொல்லி வச்சிருக்காங்களே, இது நல்ல திட்டமா கெட்ட திட்டமா? அதாவது பார்க்கும்போது பார்த்தோம்னா இது ரொம்பவே நல்ல திட்டமாவும் மக்களுக்கு ரொம்பவே பயனுளிக்கக்கூடிய ஒரு திட்டமாவும் தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நீங்களே யோசிக்கலாம், ஒரு மிடில் கிளாஸா இருக்கணும் யார் 1 லட்சம் சம்பாதிக்கிறா, அப்படி 1 லட்சம் சம்பாதிக்காம பார்த்தோம்னா ஜீரோ டாக்ஸேஷன் வருது, ரொம்ப நல்ல விஷயம் தானே சொல்லி யோசிப்பீங்க. போன வருஷம் வரைக்கும் பார்த்தோம்னா 7 லட்சம் வந்துச்சு, இப்போ 12 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட டிராஸ்டிக்கா ஒரு 5 லட்சம் வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணி டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்து
டிடக்ஷன் கொடுத்து இவங்க ஜீரோ டாக்ஸேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்க நல்ல திட்டமா இருந்தாலும் உண்மையா பார்த்தோம்னா இது எந்த வகையிலையும் பயனளிக்காத ஒரு திட்டமா தான் அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பல்வேறு வகையில வந்து இது சிலவங்களுக்கு வந்து ரொம்பவே பயனளிக்க கூட இல்லாத ஒரு திட்டமா அமைஞ்சிருக்கும். அது ஏன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில இன்கம் டாக்ஸ் பே பண்ண 2 வகையான ரிஜிம்கள் இருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா ஓல்டு டைப் ரிஜிம், இன்னும் நியூ டைப் ரிஜிம். அப்படி 2 வகையா இருக்கு. இந்த ஓல்டு டைப் ரிஜிம்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து பழைய வகையில வந்து பழைய டிடக்ஷன்ஸ் இருக்கும். டிடக்ஷன்ஸ் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப சில வகையான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்ண அவசியம் இல்லை சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல ஹோம் லோன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி லோன்ஸ் வாங்குறதுக்குலாம் வந்து நமக்கு வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஓல்டு ரிஜிம்ல இருந்திருக்கு. ஆனா நியூ ரிஜிம்ல பார்த்தோம்னா அந்த மாதிரி டிடக்ஷன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுக்கும் சேர்த்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணுங்கிறது தான் விதியா இருக்கக்கூடியதா இருக்கு. அதனால பார்த்தோம்னா ஓல்டு டாக்ஸ் ரிஜிம்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் தான் அமையறதுனால அது மூலமா பார்க்கும்போது நமக்கு வந்து வருஷ சம்பாதி வந்து 10 லட்சமா தெரிஞ்சாலும் அதோட டிடக்ஷன் ஆகிட்டு வரும்போது நமக்கு சேவிங்ஸ் தான் வந்து போக பார்த்தோம்னா நமக்கு டாக்ஸுங்கிறது ரொம்பவே குறைவா வந்து அமைஞ்சிரும். ஆனா இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல பார்த்தோம்னா டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்ததுனால நமக்கு பார்த்தோம்னா அதிகமான நம்ம வந்து 12 லட்சமே சம்பாதிச்சிருந்தாலும் நமக்கு டாக்ஸுங்கிறது 12 லட்சத்துக்கு மேல போயிருந்தாலும் நமக்கு அந்த டிடக்ஷன்ஸா இல்லாம போறதுனால நமக்கான ஏற்ற வசதிகள்லாம் இல்லாம போகும். அது மாதிரி இருக்கக்கூடிய சில நிலைமைங்கிறதுனால நம்ம அதிகமான அளவு டாக்ஸ் தான் பே பண்ணுவோம். அதாவது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அதிகமான அளவுக்கான பேமெண்ட் தான் நீங்க வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும் கவர்மெண்ட் டாக்ஸ் பேசிஸ்ல. ஆனா நீங்க கேட்கலாம் டாக்ஸை ஜீரோவா மாத்திட்டாங்கன்னு சொல்லும் போது. ஆனா நீங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சரியா வந்து மினிமம் டாக்ஸபிள் இன்கமா வந்து 2014 2.5 லட்சமா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா 2023 7 லட்சமா இருந்துச்சு. 2025 ஆண்டுல கிட்டத்தட்ட 12 லட்சமா இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லிட்டு இந்த வருஷம் அறிவிக்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 சொல்லி அறிவிக்கிறாங்க. அதாவது பார்த்தோம்னா 12,75,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இது எக்ஸப்ஷன்ங்கிறது அமையும். இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மூலம் இந்த வருஷத்துல அடிச்சு சொல்லப்படுது. முன்னாடி பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 இருந்துச்சு. இப்போ அது 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு ரெஜிம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமா இருக்கும் சொல்லியிருந்தல. இப்ப ஒரு பேசிக்கான கால்குலேஷனே நீங்க போட்டு பாருங்களேன். இப்ப வந்து 5 lakhs சம்பாதிக்கிறது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்லயும் ஜீரோ தான் டாக்ஸ். இப்போ நியூ டாக்ஸ்லயும் இந்த ஜீரோ தான் டாக்ஸ். 12 லட்சம் வரைக்குமே பார்த்தா இப்ப ஜீரோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்காங்க நியூ டாக்ஸ் ரெஜிம்ல. 12 லட்சத்துக்கு மேல போகக்கூடிய பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 லட்சத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி 15 லட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓல்டு ரெஜிம்ல பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணக்கூடிய டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு 2,73,000 வரைக்கான டாக்ஸ் வந்து பே பண்ணுவீங்க. ஆனா இது வந்து பிளஸ் பாயிண்ட் என்ன, இந்த 15 லட்சங்கிறது உங்களோட டோட்டல் அக்கௌண்டபிள் மணியா இருக்காது. அதாவது நீங்க மொத்தமா உங்களுக்கான வருவாய்ங்கிறத 15 லட்சமா நீங்க கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கான டிடக்ஷன்ஸ்ங்கிறது இருக்கும். இப்ப இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 80C ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல நம்ம செய்யற சில வகையான செலவுகளுக்கு வந்து நமக்கு டாக்ஸ் வந்து விதிக்கப்படாது. அது என்ன சொல்லி பார்த்தா சில கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அதே சமயம் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு செய்யக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு டாக்ஸ்ங்கிறது ஈடுபடாது. இது மாதிரி இருக்கும்போது அந்த டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்சமா இருக்கக்கூடிய இன்கம்ல இருந்து குறைஞ்சு நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது மாதிரி டிடக்ஷன்ஸ் ஆகுதோ அது மட்டும் ஹோம் லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஹோம் லோன் அப்ளை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பெர்சன்டேஜ் மணிங்கிறது போகும். அது போகும்போதும் உங்களுக்கு சில வகையான டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து வழங்கப்படும். இதுதான் டிடக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு 10 லட்சமா இருக்கிற டோட்டல் இன்கம்ங்கிறது நீங்க குறைஞ்சு கிட்டத்தட்ட 12 லட்சம் இல்ல 11 லட்சம் இந்த அளவுக்கு உங்களோட மணியை வந்து கொண்டு வர முடியும். இது மாதிரி கொண்டு வரதுனால நமக்கு என்ன ஆகும்னா பல வகையான பெனிஃபிட்ல நமக்கான டாக்ஸபிள் இன்கமும் பல்வேறு வகையில குறைஞ்சு வரும். ஆனா இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 15 லட்சம் நம்ம பே பண்றோம்னா நமக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல நம்ம கிடைக்க போற ஸ்லாப் மணிங்கிறது நம்ம பே பண்ண வேண்டியது எவ்வளவு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,09,200 தான். ஆனா 15 லட்சத்துக்கு நீங்க டோட்டலா பே பண்ணுவீங்க. இப்ப முன்னாடி இந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அதாவது நீங்க ஹோம் லோன் பே பண்றதுனால நீங்க ஹோம் லோன் வாங்கி இருக்கிறதுனால அதுக்கான பெர்சன்டேஜ் டிடக்ஷன் மணில இருந்திருக்கும். அதனால டோட்டலா பார்த்தா 15 lakhs நீங்க கிட்டத்தட்ட 12 லட்சம் இல்ல 11 லட்சம் அளவுக்கு தான் பே பண்ற 11 லட்சம் அக்கௌண்டபிள் மணியா வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நியூ டாக்ஸ் ரெஜிம் என்ன அது மாதிரி விஷயங்கள் இல்லாததுனால நீங்க 15 லட்சத்துக்குமே டோட்டலா பே பண்ணும். அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகும், முன்னாடி பே பண்ண டாக்ஸை விட இப்ப பே பண்ணக்கூடிய டாக்ஸ்ங்கிறது அதிகமான அளவுக்கு தானே இருக்கும். அதுதான் இந்த டாக்ஸ் ஸ்லாப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான செக் பாயிண்ட்ங்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தாலும் இது மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயம் தான். இது பல்வேறு வகையில ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு விஷயமா தெரிய வரும். இது பினான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல்வேறு வகையில் நியூஸ் வந்து தெரிவிச்சக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இது மாதிரி பே பண்றதுனால அது மட்டும் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, பிஸ்கல் டெபிசிட்டை வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் என்ன பண்றாங்க சொல்லி பார்த்தா பிரைவேடைசேஷன் ஆஃப் செக்டர்ஸா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சிருக்கு. ஆனா மற்றபடி டாக்ஸுக்கான வருவாய்ங்கிறது வந்து அவங்க ஈட்டதுல வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க, அவங்க டிக்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரி நியூ டாக்ஸ் ரெஜிமை கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா 70% மக்கள் வந்து இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க.
அதனால என்ன சொல்லி பார்த்தோம், எதிர்காலத்துல வந்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா, இப்போ பேசிக்கா நம்ம ஒரு பிளான் வந்து குடும்பங்கள்ல சொல்லுவாங்க, ஹோம் லோன் வாங்கிட்டா அந்த ஹோம் லோன் வாங்குறதுனா நமக்கான இன்கம்ல இருந்து நமக்கு சில டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த நியூ டாக்ஸ் சூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த ஹோம் லோன் டிடக்ஷன்ங்கிறது இல்லாம போகும். ஹோம் லோனுக்கான டிடக்ஷன்ங்கிறது இல்லாம போறதுனால அது பார்த்தோம்னா கடைசியில வந்து நமக்கு வந்து இன்கம் டாக்ஸ் அதிகமா பே பண்றதா அமையும். இதுதான் இந்த விஷயத்துல முக்கியமான செக் பாயிண்ட். இதுதான் வந்து இந்த நியூ டாக்ஸேஷன் முக்கியமா இருக்கக்கூடிய பாயிண்டா கூட 12 லட்சம் வரைக்கும் ஜீரோ டாக்ஸேஷன் சொல்றாங்கல்ல, அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நடுத்தர மக்களுக்கு சரியா ஜீரோ டாக்ஸேஷன் இருக்காது. அதான் சரியா உண்மையா அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாக்ஸ் டிடக்ஷன்ல 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ரிடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இது எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் இல்லை பாதகமா இருக்குங்கிறத ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.